வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், டூ லேட். குட் ஆஃப்டர்நூன். எவ்வளோ துயரங்கள் வந்தாலும் நாம் கலங்கி நிற்கக்கூடாது. ஸோ நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் அது நம் எதிரிகளுக்கு பலமாக இருக்கணும் நண்பா. துயரங்கள் வந்தாலும் கலங்கி நிற்கக்கூடாது. உங்களுக்கான அற்புதம் இன்றளவும் புதிதாய் படைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று முழுசா நம்புங்க. ஒரு எதிர்பாராத மீட்சி உங்களை கைதூக்கும் நண்பா. நாம் ஏதோ ஒன்றை உறுதியாக பிடித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அதிலிருந்து தளராமல் இருப்போம். முடிவு என்னவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீங்கள் என்னை நினைக்க தேவையில்லை. என்னுடைய உறுதியை கடவுள் பார்க்கிறார் என்று கடந்து செல் நண்பா. பலவிதமான துயரங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம். ஆனால் துன்பங்களுக்கு இடையே வாழ்க்கை நெருக்கமாக பயணிக்கலாம். எதையும் கண்டு பின்வாங்காதீர்கள். நாம் சிறந்ததை எதிர்பார்க்கும் போது முதலில் மோசமானவற்றை சந்திக்க பழக வேண்டும். நீ கலங்கி நிற்கும் போது கடவுள் வரமாட்டார். நல்ல குணம் கொண்ட ஒருவரை அனுப்பி வைப்பார். சுத்தி சுத்தி யாருக்கு உதவி செஞ்சியோ அவங்களால தான் கத்தி குத்தி காயப்படுவாய். ஸோ நன்றிகட்ட உலகம் இது நண்பா. கடந்து செல். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய் நண்பா. இங்க நல்ல எண்ணம் கொண்டவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையறதே இல்லை. ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாவற்றையும் தனியாக செய்யக்கூடிய ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவன் ரொம்ப ஆபத்தானவன். சரிங்களா? யாரையும் திட்டாதே, கெடுதல் நினைக்காத. நீ எதை செய்கிறியோ அதுவே உன்னை வந்து சேரும். நீ மனம் வருந்தினாலே போதும், உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும். இதுவே பிரபஞ்ச நீதி நண்பா. வாழ்க்கையில் நல்லது நடந்தால் பெருமை கொள். நடக்கவில்லையா அதைவிட அதிகமாக பெருமை கொள். ஏன்னா நாளைக்கு அதைவிட சிறப்பா ஏதாவது ஒன்று நடக்கும். நன்றாக கவனித்து பார் நண்பா. கொஞ்சி பேசுறவன் துணைக்கு வரமாட்டான், கெஞ்சி பேசுறவனும் துணைக்கு வரமாட்டான். ஆனா கோபமா பேசுறவன் தான் என்னைக்கும் துணையா நிற்பான் உங்களுக்கு. ஸோ கோபமா பேசுறவங்கள பெருசா ஒன்றும் பாதிப்பை தந்துட மாட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களையும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீ தோற்கவில்லை, தோற்க போவதும் இல்லை. நான் அல்லவா உன்னை வழிநடத்துகிறேன். திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அது வரைக்கும் பொறு மனமே. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவை என் தங்க பிள்ளைகளா. யாரிடம் அவமானம் அடைந்தாயோ அவர்களே உன் வருகையை கண்டு அலற வேண்டும். ஒவ்வொரு முறையும் மற்றவர்கள் மீது நம்பிக்கையை வைத்து வைத்து தோற்றே போகிறேன். இனியும் நான் யாரை நம்புவது அப்படி என்று மனம் நினைக்க தோணும். ஆனால் ஏமாற்றம் என்பது வேறு ஒன்றுமில்லை. இனி அடுத்தவரிடம் எச்சரிக்கையாய் பழக ஓர் அலாரம் என்று நினைத்துக்கொள் நண்பா. யாரையும் கேவலமாக நினைக்காதே. காலம் எப்படி வேண்டுமானாலும் மாறும். புறக்கணிக்கப்பட்ட பலர்தான் இந்த உலகத்தையே உலுக்கி பார்த்தவர்கள். படைத்தவன் நினைத்து விட்டால் தடுப்பவன் எவனும் இல்லை. கிடைப்பது கிடைத்தே தீரும். யாருக்கு எதை தர வேண்டும், எப்படி தர வேண்டும் என்பது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். கவலை வேண்டாம், காத்திரு நண்பா. அவமதிக்கப்பட்ட பிறகும் அமைதியாய் இருக்கும் ஒரு மனிதன் நீ நினைப்பதை விட ஆபத்தானவன். நீ எனக்கு என்ன மரியாதை தரையோ அதைவிட நான் உனக்கு 2 மடங்கு திருப்பி மரியாதை தருவேன். ஆனா நீ கொஞ்சம் தரங்கெட்டால் அப்புறம் இந்த உலகத்திலேயே தரங்கெட்ட ஒருத்தனா என்ன நீ பார்க்க வேண்டி இருக்கும். சண்டை போட்டு ஒன்றும் ஆகாது அப்படின்ற எண்ணம் உண்டு. ஆனா அந்த எண்ணத்திற்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா? நான் அமைதியாக இருக்க காரணம் திமிரு இல்லனா அது எனக்குள்ள இருக்கும் வலி. விட்டு கொடுப்பதும் இறங்கி போவதும் தப்பில்லை. ஆனா அதை உணர்ந்தவர்களிடம் மட்டும் காட்டுங்கள். உணராதவர்களிடம் காட்டினால் காயப்படுவது நாம் மட்டும்தான். நன்றாக கவனித்து பார் நண்பா. நீ பாவம் பார்த்த யாரோ ஒருவர்தான் சமயம் பார்த்து உன்னை பதம் பார்த்து இருப்பான். ஸோ இந்த உலகத்துல நன்றிகட்ட சில ஜீவன்கள் ஜந்துக்கள் இருக்கு. அவங்கள யாரையும் நம்பாதீங்க. நான் அமைதியானவன் தான், ஆனால் எல்லா நேரமும் அப்படி இருக்க மாட்டேன். நரி நாய் வேஷம் போடலாம், ஆனால் நன்றியோடு இருக்க முடியாது. உண்மையின் பாதையில் நீங்கள் தனியாக நடக்கும்போது தெய்வீகம் உங்களுடன் நடக்கும் நண்பா. துரோகத்தாலும் துரோகிகளாலும் நான் பட்ட வழிகள் அனைத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறேன். என் நேரம் வரும்போது எவனையும் எவளையும் விடமாட்டேன் என்று உன் மனதில் உறுதியோடு வைத்துக்கொள் நண்பா. உயிர நினைக்கும் போது யாரும் இல்லை என வருந்தாதே. உன் பலமே நீ தனிச்சு நிற்கிறது தான்.
வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறவன் தாண்டா அதை பத்தி கவலைப்படணும். எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையே பிரச்சனை தாண்டு சில பேர் நினைப்பான். ஸோ அப்படி நினைக்காத நண்பா. எல்லாம் காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். வெற்றியும் ஒரு நாள் கைகூடும். உண்மை. உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும். எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும். பிறருக்காக இரக்கப்படுவது நல்ல குணம்தான். ஆனால் நாம் ஆடாக இருக்கும் பட்சத்தில் ஓநாய்க்காக இரக்கப்படுவது முட்டாள்தனம் நண்பா. பார்க்கும் நபர்களிடம் எல்லாம் புலம்பாதீர்கள். நம்மை இங்கு அனுப்பிய இறைவனிடம் புலம்பினால் மட்டுமே விடை கிடைக்கும். காலம் தாமதமானாலும் செய்கை தரமாக இருக்கும். நம்புங்கள் நண்பா. எவ்வளவு கோபம் வந்தாலும் நிதானத்தை இழக்காதே. உன் கோபத்தில் இருக்கும் நியாயத்தை விட உன் தகாத வார்த்தைகளே இங்கு பெரிதாக பேசப்படும். என் வாழ்க்கையில பெருசா என்ன சாதிச்சிட்டேன்னு கேட்டா கெத்தா சொல்லுவேன். நம்பியவர்கள் என்னை ஏமாற்றினாலும் நான் யாரையும் ஏமாற்றியதில்லை என்று. எதையும் பொறுத்து கொள்ளும் பொழுது நல்லவர்களாக தெரியும். நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் பொழுது கெட்டவர்களாகி விடுகிறோம். யார் கைவிட்ட போதிலும் உன் அப்பன் ஈசன் என்றும் கைவிட மாட்டான் என்று உங்களுக்குள் நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் நண்பா. வழி தேட உங்களுக்கு தகுதி இல்லை என்றால் பழி போட ஆள் தேடாதீர்கள். உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில நீ செல்லும் பாதை சரியானது என்று. ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் அனைவராலும் மதிக்கப்படுவாய். ஒரு முறை மறுத்துப்பார், அடுத்த நொடியே நீ மறக்கப்படுவாய். நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை வந்து சேரும். நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். நான் இருக்கிறேன் என்று உங்கள் முருகனிடம் கேளுங்கள். தைரியம் வேறு, வீரம் வேறு. வீரம் என்பது ஒருவரை எதிர்க்கும் பலம். தைரியம் என்பது சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயாராயிருத்தை. வாழ்வதற்கு யாரையும் எதிர்க்க தேவையில்லை. ஆனால் சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தைரியம் தேவை. எனவே நீங்கள் தைரியமாக இருங்கள் நண்பா. எதனால் கண்ணீர் சிந்தினாயோ அதனாலேயே ஆறுதல் அடைவாய். எதை இழந்தாயோ அதைவிட பெரிதாய் அடைவாய். இழத்தல் போன்றே அடைதலும் உண்டு என்பதை மறவாதே நண்பா. எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் இறைவன் உன்னை உயர்த்தி வைப்பான். உனக்கு யாரும் துணையில்லை என்று சொல்பவர்களிடம் நெஞ்சை நிமிர்த்தி கூறு நண்பா. அனைத்தும் முடிந்துவிட்டது என்று உடைந்து விடாதே. அனைத்தும் முடிந்த பிறகே இறைவனின் ஆட்டம் தொடங்கும் நண்பா. அடிபட்டவன் அழ மட்டும்தான் செய்வான். ஆனா அவமானப்பட்டவன் தான் நேரம் வரும்போது வச்சு செய்வான். நிறைய காயங்களுக்கு பிறகுதான் கனவுகள் எல்லாம் நினைவாகும். தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே. சாதனை செய்யும் அளவிற்கு சிந்தனைகளை அது கற்றுத்தரும். ஸோ எவ்வளோ துயரங்கள் வந்தாலும் கலங்கி நிற்காத நண்பா. ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் என்று கடந்து செல் நண்பா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.